வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. வரிசையா நம்ம நிறைய பண்டிகைகள் பார்த்துட்டோம். வரலட்சுமி நோன்பு, ஆவணி ஆவட்டம், கோகுலாஷ்டமி, இந்த மாதிரி நிறைய பட்சணங்கள் பண்ணி நிறையவும் சாப்பிட்டோம். இப்ப கொஞ்சம் வயிற்றுக்கு வாய்க்கு இதமா கொஞ்சம் சிம்பிளா ஒரு ஒரு ட்ரெடிஷனல் ரெசிபியான வெந்தய குழம்பு பண்ணலாம். இது நல்லா மணக்க மணக்க சூப்பரா இருக்கும். நமக்கு பசியே இல்லைன்னா கூட நம்ம பண்ணும்போது இந்த வாசனைக்கே 2 ரூபா எக்ஸ்ட்ரா சாப்பிட மாட்டோமா அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப இதமா இருக்கும். இந்த வெந்தய குழம்பு நல்லா வயிற்றுக்கும் நல்ல குளிர்ச்சியா இருக்கும். நல்ல டைஜஷன் ஆகும். இது நமக்கு சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட நல்லா இருக்கும். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். அரிசி உப்புமாவுக்கு, வெண்பொங்கலுக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கும் சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க மணக்க மணக்க இந்த வெந்தய குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளிய நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம வெந்நீர்ல ஊற வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 நிமிஷத்துல இது நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணியை கரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துப்போம். நல்லா வறுபட்டாச்சு. நிறம் மாறி இருக்கு பாருங்க. நல்லா வாசனையும் வருது. இப்ப இதை வேற பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம். இது சூடு ஆறுனதுக்கு அப்புறம் பவுடர் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த வெந்தய குழம்பு, வத்த குழம்பு இது எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும். அது கொஞ்சம் எண்ணெய் தாராளமா விட்டோம்னா டேஸ்டா இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயமும் நல்லா நிறம் மாறுற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். வெந்தயம் நல்லா நிறம் மாறி வந்ததும் 1 கட்டி பெருங்காயம், 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகா. இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கட்டி பெருங்காயம் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் கூட நம்ம போட்டுக்கலாம். ஆனால் கட்டி பெருங்காயம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது நல்லா வாசனையா இருக்கும். இப்போ எண்ணெயில நல்லா பொரிஞ்சிடும். புளிஜலம் கொதிக்கும் போது பெருங்காயம் நல்லா கரைஞ்சிடும். இப்போ இந்த வெந்தய குழம்பு வெந்தயம் பெருங்காய வாசனையோட ரொம்பவே நல்லா இருக்கும். இதோட 2 டீஸ்பூன் மணத்தக்காளி வத்தல் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இந்த மணத்தக்காளி வத்தல் நல்லா பொரிஞ்சு வரணும். மணத்தக்காளி வத்தல் நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. நம்ம இந்த மணத்தக்காளி வத்தலுக்கு பதிலா சுண்டக்காய் வத்தல் போட்டுக்கலாம். இல்ல 2ம் கலந்தும் போடலாம். இதோட கொஞ்சம் காய்கறி கூட, அதாவது கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், இது எல்லாமே நல்லா இருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். இதுல 2.5 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்க்கிறேன். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சாம்பார் பவுடர் கொஞ்சம் எண்ணெயில இப்படி ஃப்ரை ஆச்சுன்னா பாருங்க, பொங்கி பொங்கி வருது பாத்தீங்களா? இந்த மாதிரி ஃப்ரை ஆச்சுன்னா இந்த குழம்பு ரொம்ப நல்லா வாசனையா இருக்கும். நம்ம சேர்த்த சாம்பார் பொடி பாருங்க நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. இப்ப நம்ம ஊற வச்ச புளிய நான் கரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். இந்த புளி ஜலத்தை இதுல விட்டுடுவோம். இப்ப இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி கலந்து விட்டுடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். நமக்கு வெந்தய குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வறுத்து வச்சிருக்கிற கடுகு வெந்தயத்தை நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். குவான்டிட்டி ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நமக்கு மிக்சியில பொடிக்கிறது கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி நமக்கு இஞ்சி எல்லாம் தட்டுறதுக்கு நம்ம சின்ன உரல் கிச்சன்ல வச்சிருப்போம் இல்லையா, அதுலயே நம்ம பொடி பண்ணிக்கலாம். நம்ம நல்லா வறுத்துருக்கிறதுனால ஈஸியா பவுடர் ஆயிடும். பாருங்க, இந்த மாதிரி பொடியான பொண்ணு ரொம்ப அப்படியே ஃபைன் பவுடரா வரணும்னு அவசியம் இல்லை. மிக்சியில பொடிக்கிறத விட இந்த மாதிரி நம்ம பொடிக்கும் போது நல்லா வாசனையா இருக்கும். வெந்தய குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுல ஒரு சின்ன கட்டி வெல்லம் சேர்த்துப்போம். இப்ப இது புளி தண்ணியோட பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸ்டவ் ஃப்ளேமை மீடியம்ல வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. குழம்பு பாருங்க இப்படி நல்லா பொறுமையா கொதிக்குது. நம்ம ஃப்ளேம் மீடியம்ல வச்சிருக்கோம் இல்லையா, அதனால குழம்பு நல்லா கம கமன்னு வாசனையா இருக்கு. பர்ஃபெக்டா ரெடி ஆயாச்சு. கன்சிஸ்டன்சி பாருங்க கரெக்டா இருக்கு. நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, வெந்தயமும் கடுகும், அந்த பவுடரை இப்ப கடைசியா நம்ம சேர்த்துக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி வந்தா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப பாருங்க, நம்ம கடுகு வெந்தய பொடி சேர்த்துக்கு அப்புறம் ஒரு கொதி வந்தாச்சு இல்லையா. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திப்போம். வெந்தய குழம்பு பர்ஃபெக்டா ரெடி ஆயாச்சு. வாசனையாவும் இருக்கு. வெந்தயம் மணத்தக்காளி வத்தெல்லாம் போட்டு நல்லா கம கமன்னு வாசனையா வெந்தய குழம்பு ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு. இது கொஞ்சம் சூடு ஆறும் பாருங்களா, தேன் மாதிரி திக்கா இருக்கு. சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். இதுல கொஞ்சம் தாராளமா நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சமா விட்டுண்டாலே போதும்.
இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நம்ம தேங்காய் போட்ட கறி இல்லைன்னா கூட்டு, கொஞ்சம் நல்லா மைல்டா இருக்கும் இல்லையா, அந்த கூட்டு, சுட்ட அப்பளம் பெஸ்ட் காம்பினேஷன். இல்லைன்னா ஏதாவது ஃப்ரை, உருளைக்கிழங்கு ஃப்ரை, சேப்பங்கிழங்கு ஃப்ரை, வாழைக்காய் ஃப்ரை, இது எல்லாமே நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து சௌச்சௌ கூட்டு பண்ணிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த வெந்தய குழம்பு, அந்த சௌச்சௌ கூட்டு தொட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பிரமாதமா இருக்கு. நல்லா உப்பு, புளிப்பு, காரமா, வெந்தய குழம்பு நல்லா கமகமான வாசனையா அட்டகாசமா இருக்கு. நம்ம கடைசியா போட்டோம் இல்லையா, கொஞ்சமா வெந்தயம் கடுகுலாம் வறுத்து அந்த பொடியோட வாசனை வந்து சூப்பரா இருக்கு. சொல்லவே வேண்டாம். அந்த மணத்தக்காளி அதோட வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கு. சின்ன வெங்காயம் கூட போட்டு நம்ம பண்ணிக்கலாம். பூண்டு சாப்பிடுவோம் அப்படின்னா சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து பண்ணா கூட இது நல்லா. நம்ம இதுல சேர்த்திருக்கிற வெந்தயமும் வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. இந்த மணத்தக்காளி வத்தலுமே ரொம்ப நல்லது. ரெண்டு சேர்த்து இந்த காம்பினேஷன்ல பண்ணும்போது இப்ப நம்ம ஹெவியா சாப்பிட்டதுக்கு வயிற்றுக்குமே ரொம்ப இதமா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த வெந்தய குழம்பு உங்களுக்கு பிடிச்ச வத்தலோ இல்ல காய்கறியோ போட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா சூப்பரா அமையும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.